நமஸ்காரமாகட்டும் புத்த ரத்னத்திற்கு என்றென்றும் புத்தயரே சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் தம்ம ரத்னத்திற்கு என்றென்றும் சத்தர்மத்தை சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் சங்க ரத்னத்திற்கு என்றென்றும் சங்கயரை சரணடைவேன். நமஸ்காரமாகட்டும் உம்மணிகளுக்கும் என்றென்றும் உம்மணிகளை சரணடைவேன். சாது சாது சாது. நாங்கள் போன கிழமை அதுக்கு முதல் கிழமைகளிலும் புத்த பகவானுடைய கடைசி காலத்தை பற்றித்தான் மகாபரிபான சூத்திர போதனை தான் டிஸ்கஸ் செய்து கொண்டு இருந்தோம். அது முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அப்படியான நீளமான தீக நிகாயத்தை சேர்ந்த ஒரு சூத்திர போதனை. இன்னைக்கு இதை ஒரு மணித்தியாலமாக செய்தாலும் அது முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இன்னும் ஒரு கிழமை ஓரிரு கிழமைகளை அதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறேன். கடைசியாக நான் கூறிய விஷயம்தான் பெரிய நிலநடுக்கம் வந்தது. புத்த பகவான் ஆயு சங்காரத்தினை காய்விட்ட பிறகு அந்த நேரத்திலே பெரிய நிலநடுக்கம் வந்தது. அதே போல சிறிய மழை பெய்தது. ஆனந்த தேரர் புத்த பகவான் இருந்த அதே ஆலயத்தில் ஒரு பக்கத்தில் மரத்தடியில் தான் அமர்ந்திருந்தார். அவர் இதை பற்றி அதிசயப்பட்டு பயப்பட்டு புத்த பகவானின் இருந்த இடத்துக்கு வந்து கேட்டார். புத்த பகவானை, இப்படியான நிலநடுக்கம் வந்தது, அதே போல மழை பெய்தது, இதுக்கு எல்லாம் காரணம் என்ன என்று. அதுதான் கதைக்கு கடைசியான விஷயம். அப்போது புத்த பகவான் ஆனந்த தேரருக்கு நடந்த விஷயத்தை பற்றி கூறினார். புத்த பகவான் மொழிகிறார், ஆனந்த், இந்த பூமி அதிற்கு 8 விஷயங்கள் இருக்கிறது. இந்த பூமியில் நிலநடுக்கம் வர 8 விஷயங்கள் இருக்கு. முதலாவது தான் ஆனந்த், இந்த பட்டவை நீரில் தான் பட்டவை வந்து பூமி நீரில் தான் நிலைத்திருக்கிறது. அதே போல நீர் வாயுவில் அல்லது வானத்தில் தான் நிலைத்திருக்கிறது. வாயு ஆகாயத்தில் தான் வேக்யூம் இருக்குதானே, ஆகாயத்தில் தான் நிலைத்து இருக்கிறது. புத்தகங்கள் மொழிகிறார், ஆனந்த், பெரிய காற்று பெரிய பலத்த முறையில் அடை வீசும் போது அந்த நீர் அசையும். அதே போல அதிரும். அதே போல அந்த நீர் அசையும் போது நடக்கும் விஷயம்தான் நீரின் மேலே இருக்கும் பட்டவை அல்லது பூமி நடக்கும். சரியா? அதுதான் ஒரு விஷயம். அதாவது சாதாரணமாக நாங்க பார்த்தால் எங்களுக்கு சிலர் சிந்திக்காங்க, இந்த நிலம் வந்து நிலம் மேலே தான் நீர் இருக்கிறது என்று. ஆனா அப்படி சிந்திக்க கூடாது. நிலம் மேலே நீர் அல்ல. சாதாரணமாக ஆகாயத்தில் இருந்து பார்த்தால் இது பூமி வந்து சிறிய அளவு தானே, இது சிறிய அளவு. இது இந்த பூமியில இருந்து பார்க்க முடியாது. இந்த ஆகாயம் தான் அல்லது இந்த அவகாசம் அல்லது வேக்யூம் தான் அதிகமாக இருக்கிறது. மேலே இருந்து பார்க்கும்போது நாங்க இங்கிருந்து நிலாவை பற்றி பார்ப்பது போல பார்க்கும்போது முதலில் சந்திப்பது என்ன? அதுதான் முதலில் ஆகாயம் அல்லது வேக்யூம் அவகாசம் இருக்கிறது. அதுக்கு பிறகு வாயுமண்டலம் கிடைக்கிறது. வாயுமண்டலத்தின் மேலே தான் நீர் நிலைத்திருக்கிறது. நீர் தான் அதிகமாக இருக்கிறது.
நீர் மேலே தான் பூமி இருக்கிறது. உங்களுக்கு புரியும் தானே? அதாவது இந்த நீர் பரவி இருக்கும் 70% நீர் தானே. அந்த நீர் மேலே பூமி இருப்பது போலதான் வெளியில் இருந்து பார்க்கும் போது. அதனால் நடக்கும் விஷயம்தான் இந்த காற்று பலத்தமாக அடிக்கும் வீசும் போது பூமி நீர் இப்படி அசைக்க தொடங்கும், நடுங்கும். அப்போது அதன் காரணமாக பூமி நிலநடுக்கம் வரும் என்று முதலாவது விஷயம். இரண்டாவது தான் ஆனந்த் இறுதி தன்னுடைய சேதோ வசி, அதாவது சித்தம் வசியப்படுத்தி கொண்ட சிரமணர்கள் அல்லது பிராமணர்கள் உலகில் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியான தேவர்களும் இருக்கிறார்கள். சித்தம் வசியப்படுத்த வந்து தன்னுடைய மனது தியானம் செய்து தியானம் வளர்த்து 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 தன்னுடைய சித்தம் தன்னுடைய வசத்துக்கு எடுத்து இருக்கிறாங்க. அப்படியான சிரமணர்கள், பிராமணர்கள், தேவர்கள் இருக்கிறாங்க. அப்போது அப்படியான ஒருவர் பட்டவி சாஞ்சா குருவி அளவில் தான் வளர்த்திருக்கிறார். பட்டவி சாஞ்சா வந்து இந்த 10 வகையான கசின தியானங்கள் இருக்கு. கசின குறிப்புகள். அங்கே ஒரு குறிப்பு தான் பட்டவி. பட்டவி வந்து இந்த பூமி. அந்த குறிப்பு அவர் குருவி அளவில் தான் வளர்த்திருக்கிறார். அதே போல நீர் இன்னும் அதுவும் ஒரு ஆப்போ கசின தானே. நீர் சம்பந்தமான ஒரு கசின தியானம் இருக்கு. அதை பார்த்து கொண்டு செய்யும். அதுதான் ஆப்போ கசின. ஆப்போ கசின நிறைய அளவில் செய்திருக்கிறார், அதிகமாக வளர்த்திருக்கிறார் அந்த குறிப்பு. அப்படியானவருக்கு முடியும் இந்த பூமியை அதிர வைக்கலாம். அந்த முறையினாலும் அவர்களுக்கு இந்த பூமி அசைக்கலாம், அதிகமாக அசைக்கலாம். அதன் மூலமும் பூமி கம்பா, அதாவது பூகம்பம், நிலநடுக்கம் வரும். இரண்டாவது விஷயம். அதே போல புத்த பகவான் மொழிகிறார். மூன்றாவது விஷயம், போதிசத்துவர் துசித்த தேவ உலகத்தில் இருந்து விழிப்புணர்வுடன் ஞானத்துடன் தாய் வயிற்றில் கருவுறும் போது அந்த நேரத்திலும் பட்டவை அல்லது பூமி அதிரும், நிலநடுக்கம் வரும். அதுவும் ஒரு விஷயம். இது எங்களுக்கு புரியாத, விஞ்ஞானிகளுக்கு புரியாத ஒரு விஷயம். என்ன காரணம்? இந்த போதிசத்துவருடைய குணநலங்கள் இந்த பூமிக்கு கூட பொறுத்து கொள்ள முடியாத அளவில் தான் இருக்கிறது. அப்படியான அளவுக்கு 10 வகையான பாரமீ தர்மங்களை வளர்த்து 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 பூர்த்தி செய்து இருக்கிறார். அதே போல நான்காவதாக புத்த பகவான் மொழிகிறார், போதிசத்துவர் தாய் வயிற்றில் இருந்து விழிப்புணர்வுடன் அதே போல ஞானத்துடன் வெளியேறும் போது, அதாவது பிறக்கும் போது அந்த நேரத்திலும் நிலநடுக்கம் வரும். அது ஒரு விஷயம். இங்கே விழிப்புணர்வுடன் ஞானத்துடன் என்ற 2 சொற்கள் நான் பாவித்தேன். விழிப்புணர்வுடன் வந்து போதிசத்துவர் தாய் வயிற்றில் பிறக்கும் போது விழிப்புணர்வுடன் தான் அறிந்து தான் தாய் வயிற்றுக்கு போவார். அறிந்து விழிப்புணர்வுடன் தான் அங்கே இருக்கிறார். அறிந்து விழிப்புணர்வுடன் தான் வெளியேறுவார். அது போதிசத்துவர்களுக்கு இருக்கும் ஒரு வித்தியாசம். சரியா? அதே போல ஐந்தாவதாக புத்த பகவான் மொழிகிறார், ஏதேனும் ஒரு காலத்தில் புத்த பகவான் சம்மா சம்புத்த நிலையை அடையும் போது அந்த நேரத்திலும் நிலநடுக்கம் வரும், அதிரும். ஆறாவதாக புத்த பகவான் மொழிகிறார், ததாகத சம்மா சம்புத்த பகவான் உன்னதமான ஸ்ரீ சத்தர்மத்தினை, தன்னால் உயிர்த்தறியப்பட்ட சத்தர்மத்தினை முடியும் போது அந்த நேரத்திலும் இந்த பூமி அதிரும், நிலநடுக்கம் வரும், அதிகமாக அசையும். அது முதலாவதாக எங்களுடைய புத்த பகவான் மொழிந்த தர்ம போதனை தான் தம்ம சக்க பவர்த்தன சூத்திர போதனை. அந்த சூத்திர போதனையில் கடைசியில் இருக்கிறது, இமஸ்மின் பன வெய்யா கரணஸ்மின் பான்யமானே. அவர் இருக்கு ஆயாஸ்மதோ கொண்டாஞ்சஸ்
விரஜம் வீத்தமலம் தம்மச்சக்கம் உதபாதி தம்மச்சக்கும் உதபாதி. கொண்டான் எனும் தேரருக்கு தம்மச்சக்கு அல்லது தம்ம கண் உருவாகியது. அதே போல் அங்கு இருக்கிறது அயஞ்ச தசசஹசி சங்கம்பி சம்பகம்பி சம்பவேதி. இந்த தசசஹசி உலக மண்டலம், அதாவது 10,000 உலக மண்டலம் அசைந்தது, மிகவும் பலத்தமாக அசைந்தது. இந்த பூமி மட்டும் இல்லை, 10,000 உலக மண்டலம். அதே போல 7வதாக புத்த பகவான் முடிகிறார். ஏதேனும் ஒரு காலத்தில் புத்த பகவான் தன்னுடைய ஆயு சங்காரத்தினை கைவிடுவாராயின் அந்த நேரத்திலும் பூமி அதிரும், நிலநடுக்கம் வரும். ஆயு சங்காரம் அது என்ன? அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன். தான் வாழ வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்து அந்த ஆயு சம்ஸ்கார மன உறுதி செய்து கொண்டு தான் புத்த பகவான் கடைசியாக ஏற்பட்ட நோயிலிருந்து எழும்பினார். அவ்வாறு இருக்கும் போது மாரண்ய அழைப்புக்கு ஏற்ப புத்த பகவான் தன்னுடைய ஆயு சங்காரத்தினை கைவிட்டார். 3 மாதங்களுக்கு பிறகு நான் பரிநிப்பானம் அடைகிறேன் என்று அந்த உறுதிமொழி மாறனுக்கு கொடுத்தார். அந்த கைவிட்டவுடன் பூமி அசைந்தது, அதிகமாக அசைந்தது, நிலநடுக்கம் வந்தது. அதுதான் 7வது விஷயம். 8வது விஷயம் தான் ஆனந்த. ஏதேனும் ஒரு நேரத்தில் ததாகத சம்மா சம்புத்த அனுபாதிசேஷ நிப்பான தாத்துவினால் பரிநிப்பானம் அடையும் போது, இது அனுபாதிசேஷ பரிநிப்பானம் அடையும் போதும் பூமி அதிரும், அதிகமாக நிலநடுக்கம் வரும். புத்த பகவான் அந்த நேரத்தில் ஆனந்த தேரருக்கு முனைந்தார். ஆனந்த இந்த 8 காரணங்கள் தான், 8 விஷயங்கள் தான் நிலநடுக்கத்துக்கு காரணமாகிறது. அவ்வாறு சொல்லிவிட்டு புத்த பகவான் 8 ஜனங்களை பற்றி, 8 கூட்டங்கள் பற்றி மொழிகிறார். ஆனந்த 8 கூட்டங்கள் இருக்கிறது. அவைதான் சாஸ்திரிய கூட்டம், பிராமண கூட்டம், கஹபதி கூட்டம், அதே போல சமண கூட்டம், சாது மகாராஜிக தேவ கூட்டம், தாவதீச கூட்டம், அதே போல மார கூட்டம், 8வதாக பிரம்ம கூட்டம். புத்த பகவான் மொழிகிறார். ஆனந்த 4வது அநேகமான 100கணக்கான சாஸ்திரியர்களுக்கும் இடையில் போனதை பற்றி விசேடமாக அறிவேன். அங்கே நான் அவர்களோடு அமர்ந்திருந்தேன், பேசினேன், அதே போல் கலந்துரையாடல் செய்தேன். அப்போது அவர்களுடைய வர்ண, அதாவது நிறம் இருக்குமாயின் என்னுடைய நிறமும் அப்படி இருந்தது. அவர்களுடைய குரல் எப்படி இருந்ததோ அப்படியே என்னுடைய குரலும் இருந்தது. நான் தர்ம கதையினால் தர்மத்தை சொல்லிக் கொடுத்தேன், அனுஷ்டிக்க செய்தேன், அங்கே ஊக்குவித்தேன், மகிழ்ச்சி அடைய செய்தேன் தர்மத்தில். அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் என்னை பற்றி அவர்களுக்கு இவர் என்றால் ஒரு தேவனா, ஒரு மனுஷனா, அல்லது யார் என்று அவர்களுக்கு தெரியாது என்று ஒரு தர்ம முறையாக இங்கே முறைந்து இருக்கிறார். அதே போல அந்த தர்ம கதையினால் காரணங்களை சொல்லிக் கொடுத்து, விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, அனுஷ்டிக்க செய்துவிட்டு, ஊக்குவித்து, மகிழ்ச்சி அடைய செய்துவிட்டு நான் காணாமல் போனேன். காணாமல் போன என்னை பற்றி இந்த காணாமல் போனவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. இவர் தேவனா, ஒரு மனுஷனா தெரியாது. சாது மகாராஜிக தேவர்களுக்கும் தெரியாது, தாவதீச தேவர்களுக்கும் தெரியாது, பிரம்மாக்களுக்கும் தெரியாது. அப்படியான சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கிறது. சரியா?
அதில் அர்த்தம் தான் அந்த 8 கூட்டங்களை விட பிரபஞ்சத்தில் இருக்கும் இந்த 8 கூட்டங்களை விட புத்த பகவான் வந்து விசேடமான ஒருவர். அவர்களுக்கு முடியாத, இனங்காண முடியாத, அதே போல கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருக்கும் ஒருவர் தான், உன்னதமானவர் தான் புத்த பகவான். அதே போல புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், நான் அநேகமான 100கணக்கான பிராமண கூட்டத்துக்கும் புகுந்திருக்கிறேன் என்று அதை முதலில் கூறிய போல இந்த 8 ஜனங்களுக்கும் 8 கூட்டங்களுக்கும் புத்த பகவான் மொழிந்து விவரித்து மொழிந்து இருக்கிறார். அதே விஷயம் தான். அதனால் அதை தொடர்ந்து சொல்ல போக மாட்டேன். சரியா? அதே போல அதே நேரத்தில் புத்த பகவான் மொழிகிறார் ஆனந்த தேரருக்கு. இப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் தானே? அதாவது புத்த பகவான் அந்த நேரத்தில் ஆயுசங்காரத்தினை கைவிட்டதாக ஆனந்த தேரருக்கு இன்னும் சொல்லவில்லை. ஆனா இந்த நிலநடுக்கத்துக்கு காரணங்களாக இருக்கும் 8 விஷயங்கள் தான் கூறினார். அவர் சொல்லிவிட்டு ஆனந்த தேரருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனந்த 8 அபிபாயத்தனை இருக்கிறது. அபிபாயத்தில் வந்து இது தியானம் செய்து தியானம் வளர்க்கின்றவர்களுடைய ஒரு மனம், அவர்களுக்கு தான் இதை புரிந்து கொள்ளலாம். அதே போல அவர்களுடைய ஒரு விஷயம், தியான விஷயம். சரியா? ஒருவர் இருக்கிறார், அபிபாயத்தில் வந்து ஏதாவது குறிப்புகள் மனதில் இருக்கும் போது, வெளியே சரி ஏதாவது குறிப்புகள் இருக்கும் போது அவற்றினை கட்டுப்படுத்தி வேறொரு குறிப்பு மனதினில் உருவாக்கி கொண்டு இருத்தல். வெளியே சரி உள்ளே சரி இருக்கும் வேறு குறிப்புகளின் அதன் மேலே கீழ்படாமல் அவற்றினை கட்டுப்படுத்தி வாழ்தல். பார்ப்போம், அது ஓரிரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். முதலாவது தான், உள்ளே ஒருவர் குறிப்புடன் ஒருவர் வெளியே சிறிய அளவில் இருக்கும் நிறமுள்ள, அதே போல நிறம் குறைந்த உருவங்கள் காண்கிறார். உள்ளே என்ன குறிப்பு இருக்கு? அதுதான் உருவ குறிப்பு. வெளியே கொஞ்சமாக இருக்கும் நிறமுள்ள, அதே போல நிறம் குறைந்த உருவங்கள் காண்கிறார். அவற்றினை கட்டுப்படுத்தி அறிகிறேன், காண்கிறேன் என்று அப்படியான ஒரு குறிப்பினை ஏற்படுத்திக் கொண்டு அவர் வாழ்கிறார். அந்த குறிப்பு மூலம் முதல் குறிப்புகள் கட்டுப்படுத்தி விடும். சரியா? இரண்டாவது, உள்ளே ஒருவர் குறிப்புடன் ஒருவர் வெளியே பிரமாதம் இல்லாமல் அதிக அளவில் நிறமுள்ள, நிறம் குறைந்து உருவங்கள் காண்கிறார். அவற்றினை கட்டுப்படுத்தி காண்கிறேன், அறிகிறேன் என்று அப்படியான ஒரு குறிப்பினை உருவாக்கி கொண்டு அவர் வாழ்கிறார். அது இரண்டாவது அபிபாயத்தன. அவ்வாறு 8 மொழிந்திருக்கிறார். நான் சும்மா இது கொஞ்சம் அதிகமாக விபரிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது இந்த நேரத்தில் செய்தால், நான்காவது நான் சும்மா சொல்றேன். உள்ளே ஒருவர் குறிப்புடன் ஒருவர் வெளியே அளவற்று, அதே போல நிறமுள்ள, நிறம் குறைந்த உருவங்கள் காண்கிறார். அவற்றினை பற்றி அவற்றினை கட்டுப்படுத்தி அறிகிறேன், காண்கிறேன் என்று அப்படியான ஒரு குறிப்பினை உருவாக்கி கொண்டு அவர் வாழ்கிறார். 8வது மட்டும் சொல்கிறேன். சில விஷயங்கள் நான் கைவிட்டு தான் சொல்றேன். 8வது தான், உள்ளே அரூப சஞ்ஞா, அதாவது உருவமற்ற சஞ்ஞா அல்லது உருவமற்ற குறிப்பு உள்ளே இருக்கிறது. அவர் வெளியே வெள்ளை நிறமுள்ள, வெள்ளை நிறத்திலான, வெள்ளை நிறமுள்ள, வெள்ளை முன்மாதிரி இருக்கும் வெளிச்சம் காண்கிறார். வெளியே தான் இந்த வெளிச்சம் காண்கிறார். உள்ளே
உருவமற்ற சஞ்ஞாதான் அரூப சஞ்ஞாதான் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை பற்றி இருக்கு. ஓசதி நட்சத்திரம் போல, ஓசதி நட்சத்திரம் தான் பெரிய அளவில் வெளிச்சம் இருக்கும் நட்சத்திரம். அதே போல ஓசதி நட்சத்திரம் போல வெள்ளை நிறமுள்ள, வெள்ளை காட்சி தரும், வெள்ளை வெளிச்சம். அதே போல இரண்டு பக்கங்களும் மென்மையாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். அந்த வாரணசியில் இருந்து வெள்ளை நிறமுள்ள கசி வஸ்திரங்கள் போல. அந்த காலத்தில் இந்தியாவில் வஸ்திரங்களுக்கு மிகவும் பெருமதியான, வஸ்திரங்களுக்கு பிரசித்த பெற்ற இடம்தான் வாரணசி. வாரணசியில் இருக்கும் மிகவும் வெள்ளை நிறமுள்ள கசி வஸ்திரங்கள் போல. அப்படியான உள்ளே உருவமற்ற குறிப்புடன் ஒருவர் வெளியே வெள்ளை நிறமுள்ள, வெள்ளை முன்மாதிரிகளுடன் காட்சி தரும், வெள்ளை நிறத்துடன் காட்சி தரும் உருவங்களை காண்கிறார். அவற்றினை கட்டுப்படுத்தி கொண்டு அறிகிறேன், காண்கிறேன் என்று அப்படியான ஒரு குறிப்பினை ஏற்படுத்தி கொண்டு அவர் வாழ்கிறார். அதுதான் 8வது அபிபாயத்தன. அல்லது அதுக்கு தமிழ் சொல் யார் சரி சொல்லுங்க. சரியா? இவைதான் அபிபாயத்தன. அதே போல அதே நேரத்தில் புத்தர் மொழிகிறார் 8 விதமான விமோக்கங்களை பற்றி. பாலிமொழியால் சொன்னால் விமோக்க, வடமொழியில் சொன்னால் விமோக்ஷ. 8 விமோக்கங்களை பற்றி. இவையும் இந்த தியானம் செய்து தியானம் வளர்த்தவர்களுடைய விஷயங்கள். சாதாரண அங்கே கீழே இருக்கும் விஷயங்கள் அல்ல. இவை உத்தரி மனசு தர்மங்கள். இந்த மனித இயல்பினை மீறி போன உத்தரி, அதற்கு மேலான விஷயங்கள். முதலாவது தான் உருவ தியானத்துடன் ஒருவர் இருக்கிறார். அவர் வெளியே உருவங்கள் காண்கிறார். இது முதலாவது விமோக்க. சரியா? இரண்டாவது தான் உள்ளே உருவமற்ற குறிப்புடன் இருக்கிறார், ஆனால் வெளியே உருவங்கள் காண்கிறார். இது இரண்டாவது விமோக்க. மூன்றாவது, இது ஒரு நல்ல விஷயம் என்று கருதி அதுக்கு ஒட்டி இருக்கிறார். அது மூன்றாவது விமோக்க. நான்காவது, அனைத்து முறைகளிலும் உருவ குறிப்புகளை தாண்டி போய் தடைப்பான குறிப்புகள் இல்லாமல் போய் அநேகமான குறிப்புகள் சிந்திக்காமல் ஆகாயம் அனந்தம் என்று சிந்தித்து ஆகாசானஞ்சாயத்தன எனும் இடத்துக்கு வாழ்கிறார். ஆகாசானஞ்சாயத்தன உருவமற்ற தியானங்களில் முதலாவது. அது ஒரு விமோக்கமாகவும் புத்த பகவான் மொழிந்து இருக்கிறார். அதுதான் 4வது விமோக்க. அதே போல 5வது விமோக்க தான் அனைத்து முறைகளிலும் ஆகாசானஞ்சாயத்தன தாண்டி போய் விஞ்ஞான அனந்தம் என்று சிந்தித்து கருதி. விஞ்ஞானம் முதலிலும் நான் சொல்லியிருக்கிறேன், இங்கே விஞ்ஞானம் என்று சொல்லுவது இந்த சயின்ஸ் அல்ல. விஞ்ஞானம் இந்த உடம்பினுள் இருக்கும் ஒரு விஷயம். இந்த விஞ்ஞான உடம்பினில் இருந்து வெளியேறிய பிறகு எங்களுடைய உயிர் இல்லாமல் போகும். இந்த உயிர் நிலைத்து இருப்பதும் இந்த விஞ்ஞானத்தின் மேலே. சரியா? அதனால் இந்த ஆகாசானஞ்சாயத்தன அதை தாண்டி போய் விஞ்ஞான அனந்தம் என்று கருதி விஞ்ஞானஞ்சாயத்தன எனும் இடத்துக்கு சேர்ந்து வாழ்கிறார். இதுதான் 5வது விமோக்க. சரியா? 6வது தான் அனைத்து முறைகளினால் விஞ்ஞானஞ்சாயத்தன எனும் இடத்தை தாண்டி போயிட்டு ஒன்றும் இல்லை எனும் குறிப்புடன் அந்த மனப்பான்மையுடன் வாழ்கிறார். அதுதான் 6வது விமோக்க. 7வது ஆகிஞ்சஞாயத்தன எனும்
விமோக்ஷத்தினை தாண்டி போயிட்டு நேவ சஞ்ஞா நாசஞ்ஞாயத்தினும் இடத்துக்கு தியானத்துக்கு சேர்ந்து வாழ்கிறார். இதுதான் 8வது விமுக்கு. நேவ சஞ்ஞா நாசஞ்ஞாயத்தின் வந்து குறிப்பு இருக்கிறதும் இல்லை, இல்லையும் இல்லை, நடுவில். அப்படியான இடத்துக்கு இந்த மனதினை விருத்தி செய்யலாம். அது மிகவும் சாந்தமான தியானங்கள். இவை மிகவும் சார்ந்த நுண்ணியமான தியானங்கள். உதாரணமாக கூறினால் இதற்கு முதல் தியானம் தான் ஆகிஞ்சாஞாயத்தின, அதாவது 3வது அரூப தியானம். அதை ஏற்படுத்தி கொண்டு இருந்த ஒருவர் தான் ஆதார காலாம, அதே போல் கிராம புத்து. அவர்கள் அதுதான் நிப்பான மோட்சம் என்று சிந்தித்து இருந்தார்கள். அதுதான் கடைசி என்று சிந்தித்து இருந்த விஷயம். அப்படியான அளவுக்கு துறவிகள் கூட ஏமாறும், அப்படியான அளவுக்கு அது இது நிப்பானம் என்ற ஏமாறும் அளவுக்கு மிகவும் சாந்தமான இடங்கள் தான் இவை. புத்த பகவான் மொழிகிறார், ஆனந்த், ஒரு காலத்தில் நான் சம்பந்த நிலையை அடைந்த முதல் காலத்தில் ஒருவேளை பகுதியில் வாழ்ந்தேன். ஒருவேளை எனும் பகுதியில் தான் புத்த பகவான் உடலை வளர்த்தினார். சரியா? அந்த அத்தக்கிடமதான யோகி என்ற ஒரு யோகி இருக்குதானே, உடலை வளர்த்துதல். அவை 6 வருஷங்களாக செய்த இடம்தான் ஒருவேளா நீரஞ்சர பகுதி. நீரஞ்சர கங்கை 2 பக்கங்கள். அந்த ஒருவேளாவில் புத்த பகவான் சம்புத்த நிலையை அடைந்து முதல் காலத்தில் அஜபாலையினும் ஆலமரம் கீழே இருந்தேன் என்று புத்த பகவான் மொழிகிறார். அது 7 கிலோமீட்டர் இருக்கிறது சார், சாத்தி என்று அழைக்கும். அது வணங்க செய்யுள்கள் கூட இருக்கிறது. பட்டமாங்கோதி பல்லங்கான் துத்தியாஞ்சானி மிசான் சதுர்த்தம் சங்கம் தத்தியாங் சங்கமனம் செத்தம் சதுர்த்தம் ரத்தநாகரம் பஞ்சமம் அஜபாலஞ்ச முச்சலிந்தேன சட்டமம். பதில் வந்ததுதானே. அஜபால ஆலமரம் எந்த கிழமை, என்ன கிழமை? அதுதான் 5வது கிழமை. புத்த பகவான் சம்புத்த நிலை அடைந்து 5வது கிழமை தான் அஜபால நீக்ரோத அல்லது ஆலமர தடையில் வசித்து வந்தார். அங்கு இருக்கும் போது புத்த பகவான் மொழிகிறார், ஆனந்த், நான் இருந்த இடத்துக்கு இந்த பாவமுள்ள மாறன் வந்தார். வந்து ஒரு பக்கத்தில் நின்றுவிட்டு எனக்கு இவ்வாறு கூறினார், பந்தி பகவா, பரிநிபானம் அடையுங்க. பாருங்க, இந்த மாறனுக்கு புத்த பகவான்மார்கள் உலகில் வாழ்வது கூட பிடிக்காத விஷயம். என்ன காரணம்? அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் உயிரினங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டு போவார்கள், மீட்டு போவார்கள். அதுதான் காரணம். அப்போது புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், ஆனந்த், அந்த நேரத்தில் மாறனுக்கு நான் இவ்வாறு கூறினேன், பாவமுள்ள மாறனே, ஏதேனும் ஒரு காலம் வரைக்கும் என்னுடைய சீடர்களான பிக்குகள் பண்டிதர்களாக பண்டிதர்கள் அல்லது தர்மத்துக்கு திறமைசாலிகளாக, விசாரதர்களாக, அதே போல் தர்மத்தில் நன்றாக கட்டுப்படுத்துபவர்களாக, தர்மம் நன்றாக அறிந்தவர்களாக, அதே போல தர்மம் தாங்கிக் கொண்டு இருக்கின்றவர்களாக, அதே போல் தர்மத்துக்கு ஏற்ப தர்மத்தில் ஈடுபடுபவர்களாக, அதே போல் அந்த தர்மம் ஏனையவர்களுக்கு நன்றாக மொழிகின்றவர்களாக, அதே போல தர்மத்தில் நன்றாக, அப்படியான நிறைய வார்த்தைகள் இருக்கு. தன்னுடைய ஆசானுடைய தர்மம் நன்றாக அறிந்து கொண்டு ஏனையவர்களுக்கு நன்றாக மொழிவதற்கு பழகும் வரைக்கும், அதே போல வாத விவாதங்கள் வரும்போது அவற்றினை கீழ்படுத்தி கட்டுப்படுத்தி புத்த பகவானுடைய தர்மம் மேம்படுத்த முடியும் வரைக்கும் நான் பரிநிபானம் அடைய மாட்டேன். சரியா? புத்த பகவான் இங்கே மொழிந்திருக்கிறாரோ இந்த நெகட்டிவ் பக்கத்தில், அதாவது இப்படி இந்த இடங்களுக்கு இந்த சீடர்கள் வராமல் இருக்கும் வரைக்கும் நான்
பரிநிப்பானம் அடைய மாட்டேன் என்று மாறனுக்கு புத்த பகவான் கூறினார். அதே போல அது மட்டும் இல்லை, பிக்குணிகளுக்கும் அவ்வாறு தான். பிக்குணிகளுக்கும் அதே போல உபாசகர்களுக்கும் அந்த திறமையே வராத வரைக்கும் பரிநிப்பானம் அடைய மாட்டேன். அதே போலதான் பிக்குமி உபாசிகா அவர்களுக்கும் இந்த திறமைகள் வராமல் இருக்கும் வரைக்கும் நான் பரிநிப்பானம் அடைய மாட்டேன் என்று புத்த பகவான் மொழிந்தார். இதுதான் புத்த கிரியை அல்லது புத்த காரியம். புத்த பகவான் ஒருவர் உலகில் தோன்றிய பிறகு இந்த இடத்துக்கு சீடர்கள் கொண்டு வர வேணும். அதுதான் புத்த பகவான்மார்களுடைய புத்த காரியம். இது முடிவு அடையாத வரைக்கும் புத்த பகவான்மார்கள் பரிநிப்பானம் அடைய மாட்டார்கள். இவருக்கும் பரிநிப்பானம் அடைய செய்யவும் முடியாது, கொன்றுவிட முடியாது. அது புத்த பகவான் முதல் வாழ்க்கைகளில் செய்த ஒரு புண்ணியத்துக்கு ஏற்ப கிடைத்திருக்கும் ஒரு மகாபுருஷ ராட்சணம் இருக்கு. ஒரு அல்ல 3 மகாபுருஷ ராட்சணங்கள். அவைதான் இந்த ஆயத்த பன்னி, தீகாங்குலி, பிரம்முஜுகத்தோ கேட்டிருக்கிறீங்களா? ஆயத்த பன்னி இந்த ஹீல் இருக்குதானே, ஹீல் நீளமானது. தீகாங்குலி இந்த விரல்கள் நீளமானது. பிரம்முஜுகத்து இந்த உடல் ஒரு பிரம்மானுடைய போல நேரான உடல். அது கிடைக்க காரணம் தான் முதல் வாழ்க்கைகளில் புத்த பகவான் பிராணிகளை கொல்லவில்லை. இருந்த மனித வசிப்பிடங்களில் அப்படித்தான் வாழ்ந்து வந்தார். அந்த புண்ணியத்தினால்தான் இவை கிடைத்திருக்கிறது பாருங்க. அதனால் கொன்றுவிட முடியாத மாறனுக்கு அழைக்கலாம். ஆனால் புத்த பகவான்மார்கள் பரிநிப்பானம் அடைவதோ இந்த திறமைகள் உபாசகர்களுக்கு உபாசகிகளுக்கு பிக்குணிகளுக்கு கிடைத்த பிறகுதான் பரிநிப்பானம் அடைகிறார். அதில் அர்த்தம் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லும் விஷயம்தான், தர்மம் செவிமடுங்க, இதை வாசியுங்க, இதை பழக்கப்படுத்தும் மனதில் இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. என்ன காரணம்? இது உபாசகர்களிடமும் உபாசகிகளிடமும் இருக்க வேண்டும் என்று புத்த பகவான் எதிர்பார்த்திருக்கிறார். அதன் மூலம் தான் எங்களுடைய விருத்தி, அதன் முன்னேற்றம், இந்த தர்மத்தின் ஊடாக முன்னேற்றம் இதன் மூலம் தான் கிடைக்கிறது. உலகத்துக்கு இந்த தர்மம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அடுத்த ஜெனரேஷன்களுக்கு இந்த தர்மம் போக வேண்டும் என்றால் நாங்கள் இப்படி இருக்க வேணும். இப்படி இருக்காவிட்டால் அந்திம புரிசோ நாங்க தான். அந்திம புரிசோ யாரு? இறுதி புருஷன், இறுதி மனுஷன். இந்த தர்மத்தில் இறுதி மனுஷனாக வேண்டாம் சொல்லி புத்த பகவான் மொழிந்திருக்கிறார். இறுதி மனுஷன் தான் இந்த தர்மம் அறியாதவர், தர்மம் பழக்கப்படுத்தாதவர். அதனால் அந்த நிலைக்கு உள்ளாக கூடாது. விக்குணிகள் கூட தன்னுடைய இதய சாட்சி, மன சாட்சி இருக்கிறார். இதுதான் மிகவும் மேலான விஷயம். தான் எது செய்து கொண்டு, எந்த பிழை செய்து கொண்டு இருந்தாலும், துஸ்சீலர்களாக இருந்தாலும், கெட்ட விஷயங்களை செய்து கொண்டு, மனிதர்களை ஏமாற்றி கொண்டு, பணங்களை சேமித்து கொண்டு இருந்தாலும் தன்னுடைய இதயம் அது அறியும். இதயத்துக்கு தெரியும். கடைசி நேரங்களில் இந்த இதய மனசாட்சி தான் மேலே வரும். அவர் அதிகமாக கவலை அடைவார்கள். நான் இருக்கும் வரைக்கும் இவை தான் செய்தேன். அப்படி இருந்து கவலையாக இருந்து மரணித்து பிறகு நரகங்களில் பிறப்பதுதான் சாதாரண விஷயம். அது சீடர்களாக இருக்கும் உபாசகிகளுக்கும் அப்படித்தான். சரியா? இந்த சம்சார பயணம் அப்படியான அளவுக்கு மிகவும் கொடூரமானது. இந்த கொடூர தன்மை பற்றி அறியும்படியால் தான் புத்த பகவான் இந்த தர்மத்தில் ஈடுபடுவதற்கு எங்களை ஊக்குவித்து இருக்கிறார். புத்த பகவானுக்கு போல இந்த சம்சார பிறவி கடலை பற்றி பார்ப்பதற்கு எங்களுக்கு முற்பிறவிகளை காணக்கூடிய ஞானம் இல்லை, சுதோபாத ஞானம் இல்லை. இருந்தால் யாரும் இப்படியான அளவுக்கு தாமதமாக இருக்க மாட்டார்கள். அவர் சொல்லிவிட்டு புத்த பகவான் வருகிறார். ஆனந்த், இப்பவும்
இந்த மாறன் நான் இருந்த இடத்துக்கு வந்தார். வந்து ஒரு பக்கத்தில் நின்றுவிட்டு எனக்கு இவ்வாறு சொன்னார். அதுதான், பந்தே பகவா, பந்தே புத்த பகவானே, இப்ப பரிநிப்பானம் அடையுங்க. சுகதரே, இப்ப பரிநிப்பானம் அடையுங்க. புத்த பகவானே, பரிநிப்பானம் அடைவதற்கு தகுதியான காலம்தான் இது என்று சொன்னார். அதே போல மாறன் இவ்வாறும் சொல்லியிருக்கிறார். பந்தே பகவா, புத்த பகவான் இவ்வாறான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க என்னிடம். அதுதான், பாவமுள்ள மாறனை, ஏதேனும் காலம் வரைக்கும் என்னுடைய பிக்குகள், பிக்குணிகள், உபாசகர்கள், உபாசகிகள், தர்மம், நாங்கள் முதலில் விவரிக்கப்பட்ட அந்த விஷயங்கள், அந்த தகுதிகள், திறமைகள் இந்த 4 பேருக்கு, 4 கூட்டங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் பரிபானம் அடைய மாட்டேன் என்று புத்தபகமே. ஆனா இப்போது புத்த பகவானே, இப்படியும் மாறன் கூறியிருக்கிறார். புத்த பகவான் அந்த நேரத்தில் எனக்கு கூறினார், பாவம் உள்ள மாறனே, ஏதேனும் அளவுக்கு என்னுடைய பிரம்மச்சாரிய இந்த சாசனம் தான், இந்த பிரம்மச்சாரிய விருத்தி அடையாத வரைக்கும், அது பரப்பாத வரைக்கும், நிறைய ஜனங்கள் அறியாத வரைக்கும், பலத்தமாக, அதாவது பறந்து பரப்பாத வரைக்கும், தேவ மனிதர்களுக்கும் இடையில் அறிவிக்காத வரைக்கும் நான் பரிபானம் அடைய மாட்டேன் என்று நீங்க சொன்னீங்க சுவாமி. அதாவது பந்தி புத்த பகவானே, இப்ப புத்த பகவானுடைய பிரம்மச்சாரிய விருத்தி அடைந்திருக்கிறது, அது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, நிறைய ஜனங்கள் அறிகிறார்கள், இது பரப்பி இருக்கிறது. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நன்றாக தெரிவித்து இருக்கிறீங்க. அதனால் புத்த பகவானே, இதுதான் காலம், பரிநிப்பானம் அடைவீராக. சுகத்திலே பரிநிப்பானம் அடைவீராக, இதுதான் அதற்கான காலம் என்று மாறன் என்னை அழைத்தார் என்று புத்த பகவான் ஆனந்த தேருக்கு கூறினார். அப்போது புத்த பகவான் கூறுகிறார், ஆனந்த அந்த நேரத்தில் மாறனுக்கு நான் கூறினேன், மாறனே, நீங்க முயற்சி செய்ய வேண்டாம், நீண்ட காலம் போகாமல் ததாகத்தர் பரிநிப்பானம் அடைவார். இதில் இருந்து 3 மாதங்களுக்கு போன பிறகு ததாகத்தர் பரிநிப்பானம் அடைவார் சொல்லி நான் மொழிந்தேன் சொல்லி புத்த பகவான் மொழிந்தார். அந்த நேரத்தில் ஆனந்த தேரருக்கு இதை பற்றி அழைப்பதற்கு விழிப்புணர்வு வந்தது. அவர் கூறினார், பந்தே பகவா, திட்டத்து பந்தே பகவா, ஒரு கற்ப காலமாக புத்த பகவானே வாழ்வீராக. திட்டத்து பகவா, திட்டத்து சுகத கப்பம், சுகதரே, ஒரு கற்ப காலமாக வாழ்வீராக. நிறைய ஜனங்களுக்கு நன்மைக்காக, அர்த்தத்துக்காக, சுகத்துக்காக, உலகத்துக்கு அனுதாபமாக, தேவ மனிதர்களுடைய நன்மைக்காக, சுகத்துக்காக ஒரு கற்ப காலமாக வாழ்வீராக சொல்லி அழைத்தார். புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த, இப்ப பயன் இல்லை, இப்ப பலன் இல்லை, இப்ப ததாகத்திற்கு அழைக்க வேண்டாம். ஆனந்த, இது ததாகத்திற்கு இதை அழைக்க காலம் அல்ல சொல்லி மொழிந்தார். அப்போது 2வதாகவும் ஆனந்த தேரர் அதே அழைப்பு அழைத்தார். 3வதாகவும் அழைத்தார். அந்த 2 முறைகளிலும் புத்த பகவான் அப்படித்தான் மொழிந்தார். அப்போது புத்த பகவான் ஆனந்த தேரரை அழைத்து இவ்வாறு கேட்டார், ஆனந்த, நீங்க ததாகத்தருடைய உயிர்த்துணர்வு ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது நம்புவீர்களா? அப்போது ஆனந்த தேரர் கூறுவார், ஆம பக்தி, ஆம பக்தி.
அப்போது புத்தகம் மொழிந்தார் ஆனந்த், அப்படி என்றால் நீங்க மூன்றாவது தடவை வரைக்கும் ததாகத்தரை அழைத்து அழைத்து ததாகத்திற்கு இம்சை செய்வது என்ன? அப்போது ஆனந்த் தேரர் கூறினார், புத்த பகவானிடம் இவ்வாறு கேட்டிருக்கிறேன், இவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் புத்த பகவானிடம். அதுதான் புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், யார் சரி ஒருவர் 4 வகையான இறுதிப்பாத தர்மங்களை நன்றாக விருத்தி செய்து இருக்கிறாராயின், நன்றாக, அதாவது ஒரு வாகனம் போல, ஒரு வசிப்பிடம் போல விருத்தி செய்து இருக்கிறாராயின், அதே போல மனதில் நன்றாக நிலைக்க செய்து கொண்டிருக்கிறாராயின், வளர்த்திருக்கிறாராயின், திரும்பி திரும்பி வளர்த்திருக்கிறாராயின், அவர் விரும்பினால் ஒரு கற்பம் சரி, அதற்கு அதிகமாக சரி வாழ முடியும் என்று புத்த பகவான் எனக்கு மொழிந்திருக்கிறீங்க. அதனால் தான் நான் இவ்வாறு அழைக்கிறேன். அப்போது புத்த பகவான் திரும்பி கேட்டார், ஆனந்த், நீங்க ததாகத்தருடைய உயிர்த்துணர்வு நம்புவீர்களா? அப்போது ஆம் பந்தி என்று பதில் தந்தார். அப்படி என்றால் ஆனந்த், இது உங்களுக்கு தவறிய ஒரு செயல்பாடு, உங்களுக்கு தவறிவிட்டது, இது உங்களுடைய குற்றம். புத்த பகவான் இவ்வாறு தடிப்பான முறையில் நிமித்தங்களை சொல்லி இருக்கும் போதும், அதாவது குறிப்புகளை சொல்லி இருக்கும் போதும், வெளிப்படுத்தி இருக்கும் போதும், அதை புரிந்து கொள்ள உங்களுக்கு முடியவில்லை. அதாவது புத்த பகவான் மொழிந்தார் தானே, விரும்பினால் இப்படியான காலம் வாழலாம் என்று. அது புரிந்து கொண்டு அழைக்க வரும் அந்த நேரத்தில். அது புரிந்து கொள்ள ஆனந்தத்திற்கு முடியவில்லை என்றுதான் புத்த பகவான் இவ்வாறு மொழிகிறார். இவ்வாறு நீங்க முதலாவது முறையாக அழைத்தால் நான் அதை மறுக்கிறேன், இரண்டாவது மறுக்கிறேன். ஆனால் மூன்றாவதாக நீங்க அழைக்கும் போது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது நீங்க செய்யவில்லை, அது உங்களுக்கு தவறிய ஒரு செயல்பாடு, அது உங்களுடைய குற்றம் என்று புத்த பகவான் மொழிந்து இவ்வாறு முதல் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி புத்த பகவான் மொழிகிறார். அதுதான் ஆனந்த், ஒரு தடவை நான் ராஜகாவில் கிஜ்ஜக்கூட்ட மலையின் மேலே வசிக்கும் போது உங்களை அழைத்தேன். ஆனந்த், ராஜகா ரம்யமானது, அதாவது அழகானது. கிஜ்ஜக்கூட்ட மலை அழகானது. ஆனந்த், இவரேனும் ஒருவர் 4 வகையான இறுதிப்பாத தர்மங்களை நன்றாக விருத்தி செய்து இருக்கிறாராயின், அவர் விரும்பினால், அதாவது அந்த இறுதிப்பாத விருத்தி செய்யும் போது நான் முதலில் விவரிக்கப்பட்ட முறையில் இங்கேயும் விவரித்திருக்கிறார், நான் அவற்றை விவரிக்காமல் சொல்றேன். நன்றாக இந்த 4 வகையான இறுதிப்பாத தர்மங்களை விருத்தி செய்து இருக்கிறாராயின், அவர் விரும்பினால் ஒரு கற்பம் சரி, அதற்கு கொஞ்சம் அதிகமாக சரி வாழலாம். அவ்வாறு சொல்லிவிட்டு புத்த பகவான் இவ்வாறும் மொழிந்திருக்கிறார். ஆனந்த், ததாகதர் இந்த 4 வகையான இறுதிப்பாத தர்மங்களை நன்றாக விருத்தி செய்திருக்கிறேன், மனதில் நிலைக்க செய்து கொண்டிருக்கிறேன், மென்மேலும் வளர்த்திருக்கிறேன். அதனால் ஆனந்த், ததாகதர் விரும்பினால் ஒரு கற்ப காலம் சரி, அதுக்கு அதிகமாக சரி வாழ முடியும் என்று நான் மொழிந்தேன். இவ்வாறு மிகவும் தடிப்பான முறையில், மிகவும் தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லும் போதும், நிமித்தங்களை வெளிப்படுத்தும் போதும் அதை புரிந்து கொள்ள உங்களுக்கு முடியவில்லை. பந்தே பகவா, புத்த பகவானே, ஒரு கற்ப காலமாக வாழ்வீராக சொல்லி நிறைய ஜனங்களுக்கு அர்த்தத்துக்கு சுகத்துக்கு நன்மைக்காக, தேவ மனிதர்களுடைய அர்த்தத்துக்கு நன்மைக்கு சுகத்துக்கு ஒரு கற்ப காலமாக வாழ்வீராக என்று நீங்க அழைக்கவில்லை.
நீங்க அழைத்தால் முதல் முறையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இரண்டாவதும் அப்படித்தான். ஆனால் மூன்றாவதாக நீங்க அழைக்கும் போது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் ஆனந்த, இது உங்களுடைய குறைபாடு, இந்த குற்றம் உங்களுடைய. அதே போல புத்த பகவான் இன்னும் ஒரு இடத்தில் அவ்வாறே மொழிந்திருக்கிறார். இந்த இடத்தில் புத்த பகவான் அதை ஆனந்த தேரருக்கு ஞாபகப்படுத்துவார். ஆனந்த, அதே ராஜகா நகரத்தில் கௌதமேனும் ஆலமரத்தடியில் நான் வசித்து வந்தேன். அந்த இடத்திலும் புத்த பகவான் அவ்வாறே மொழிந்திருக்கிறார். அதே போல இதை நீங்க கவுண்ட் பண்ணுங்க. முதலாவது இடத்தை பற்றி தான் நான் முதலில் கூறினேன். இரண்டாவதாக தான் இது ராஜகாவில் கௌதம நீங்குவது மூலை, அதாவது கௌதமேனும் ஆலமரத்தடியில் இருக்கும் போது இரண்டாவதாக புத்த பகவான் இதனை ஆனந்த தேரருக்கு மொழிந்திருக்கிறார். மூன்றாவதாக அதே ராஜகா நகரத்தில் சோரப்பபாத் என்னொரு இடம், அங்கே வசித்து வந்தேன். அங்கேயும் நான் அந்த அழைப்பினை, அந்த விஷயத்தினை வெளிப்படுத்தேன். அழைப்பு கிடைக்கவில்லை. சோரப்பபாத் பெரிய மலை இருக்கு. அந்த மலையை அரசர்கள் கல்லர்களை பிடித்து கொண்ட பிறகு அவர்கள் அந்த மலை மேலே எடுத்து சென்று கீழே போட்டு தான் கொண்டு விடுவார்கள் ராஜதாண்டனை. அந்த இடம் தான் சோரப்பபாத். அங்கேயும் வசித்து வரும் போது புத்த பகவான் அவ்வாறே மொழிந்திருக்கிறார். ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை. அது மூன்றாவது தானே. நான்காவது, அதே ராஜகா நகரத்தில் விபாவர பப்பத சாரலில் சப்த பரணி எனும் குஹா, உங்களுக்கு தெரியும் தானே, சப்த பரணி குஹை, அதுதான் முதலாவது தம்ம சங்கீதி சங்க மாநாடு நடந்த இடம். அங்கே வசித்து வந்தேன். அங்கேயும் அதே விஷயம் புத்த பகவான் மொழிந்திருக்கிறார். அது நான்காவது. ஐந்தாவது, அதே ராஜகா நகரத்தில் இசிகிரி பவ்வத்து சாரலில் காலசிலா குன்றில் வசித்து வந்தேன். அங்கேயும் புத்த பகவான் இதே விஷயம் ஆனந்த தேரருக்கு மொழிந்திருக்கிறார். ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை. அது என்ன, ஐந்தாவது தானே. ஐந்தாவது. ஆறாவதாக அதே ராஜகா நகரத்தில் சீதவன, அதாவது குளிர்வனம், சீதவனம் ஒரு வனம் அந்த காலத்தில் இருந்தது. அங்கே பிக்குகள் துறவிகள் அதிகமாக தியானம் செய்பவர்கள் அங்கே போயிட்டு தியானம் செய்தார்கள். அங்கே சப்த சொல்கின்ற ஒரு மலை குகை இருந்தது. அந்த குகையில் வசித்து வந்தேன். இதுவாரால் தான் அங்கேயும் புத்த பகவான் அதே விஷயம் மொழிந்திருக்கிறார். ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை. அங்கேயும் ஒரு முறை அல்ல, 3 முறைகளாக, ஒரு இடத்தில் 3 முறைகளாக. ஏழாவதாக அதே ராஜகாவில் புத்த பகவான் தபோதராம எனும் இடத்தில் அந்த வெந்நீர் ஊற்று இருக்குதா, வெந்நீர் ஊற்று, அந்த இடம். இந்த மனிதர்கள் பௌத்த பூமி வணங்க போகின்றவர்கள் அந்த இடத்துக்கும் போறார்கள். அந்த தபோதராம என்னும் இடத்தில் வசித்து வந்தேன். அங்கேயும் அதே விஷயம் மொழிந்திருக்கிறார். அது ஏதாவது. அடுத்த விஷயம், அதே ராஜகா நகரத்தில் அணில்களுடைய அபயபூமி, அதுதான் வேலுவனாராம. வேலுவனத்திலும் புத்த பகவான் அதே விஷயம் மொழிந்திருக்கிறார். அது 8வது. அதே ராஜகா நகரத்தில் ஜீவகவுடைய மா தோட்டம் இருந்தது, மாவனம். அங்கேயும் புத்த பகவான் இதே விஷயம் மொழிந்திருக்கிறார். அழைப்பில். அது 9வது. 10வது, அதே ராஜகா நகரத்தில் மத்தகுச்சி மிகதாய, மத்தகுச்சி புரியும் தானே, அஜாசத்த மன்னன் கிதேக்கு இருக்கும் போது பிம்பிசார மன்னனுடைய பட்டத்தரசி அவள் அறிந்து கொண்டால் இவரேனும் ஒரு நாள் தன்னுடைய அப்பாவை கொன்று விடுவார் சொல்லி, அதனால் அந்த கருப்பு தானே, அந்த கருப்பினை விலை செய்ய வேண்டும் என்று தான் தன்னுடைய வயலும் உராய்ச்சி தானே, உராய்ச்சி செய்திருக்கிறது. அந்த இடம்தான். ஆனால் அஜாசத்தை கொன்றுவிட முடியவில்லை. அவர் பிறந்து பிம்பிசார மன்னனை கொன்றுவிட்டார். அதுதான் நடந்தது. அந்த மத்தகுச்சி மிகதாயிரம் இடத்தில் மான்களுக்கு ஒரு அபயபூமியாக இருந்த ஒரு இடம்.
அங்கே இருக்கும் போதும் அதே விஷயம் நான் மொழிந்தேன், ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை. அது வந்து 10வது தானே, அது 10வது. புத்தபகவான் மொழிகிறார், அந்த இவ்வாறு மிகவும் தெளிவான முறையில் நிமித்தங்கள் சொல்லும் போதும் தெளிவான ஹிண்ட் கொடுக்கும் போதும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களுக்கு. நீங்க அழைத்தால் பந்தே பகவா திட்டத்து பந்தே திட்டத்து பகவா காப்பாங் என்று அழைத்தால் முதலாவது முறை அதை மறுக்கிறேன், இரண்டாவதாக அப்படி, ஆனால் மூன்றாவதாக அழைக்கும் போது ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்க செய்யவில்லை, உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த குற்றம் உங்களுடைய. ஆனந்த் 10வது. ஆனந்த் வைசாலி எனும் நகமே இதே பகுதியில் உதேன ஆலயத்தில் இருக்கும் போது, உதேன சேதி என்னொரு சேதி, அது வந்து ஆலயம். உதேன எனும் ஆலயத்தில் நான் வசித்து வந்தேன், அங்கேயும் உங்களை அழைத்தேன். ஆனந்த் வைசாலி அழகானது, உதேன தூபி அல்லது உதேன ஆலயம் அழகானது. ஆனந்த் இவரேனும் ஒருவர் நன்றாக அந்த கூறிய முறையில் 4 வகையான இறுதிப்பாத தர்மங்களை விருத்தி செய்து இருக்கிறாராயின் அவர் விரும்பினால் ஒரு கற்ப காலம் சரி, அதுக்கு அதிகமாக சரி வாழலாம். ததாகத்திலும் அப்படி செய்து இருக்கிறார் சொல்லி மொழிந்தேன். இவ்வாறு தெளிவான ஹிண்ட் கொடுக்கும் போதும், தெளிவாக இதை சொல்லும் போதும் நீங்க புரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்கு தவறிய விஷயம். ஆனந்த் ஒரு முறை நான் இந்த வைசாலியிலேயே வசிக்கும் போது, இங்கே கௌதம எனும் சேத்தியில் வசிக்கும் போது அதே விஷயம் நான் சொல்லிவிட்டேன், ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை. அது 12வது. அதே போல இதே வைசாலியில் சத்தாம்பக சேத்தியில் வசிக்கும் போது இப்படியே கூறினேன், அழைப்பு இல்லை. 13வது. அதே போல வைசாலியில் பவபுத்தக சேத்தியில் வசிக்கும் போது அதே விஷயம் கூறினேன், அழைப்பு இல்லை. 14. இதே வைசாலியில் சாராந்தத தூபியில் அல்லது சாராந்தத ஆலயத்தில் வசிக்கும் போது அதே விஷயம் கூறினேன், அழைப்பு இல்லை. அதே போல இன்னும் அது 15 தானே, 15. இது அடுத்த முறை சாப்பால எனும் சேத்தியில், அதே வைசாலியில் தான் சாப்பால சேத்தியும் இருக்கிறது, அங்கே இருக்கும் போதும் உங்களை அழைத்து இப்படி கூறினேன் சொல்லி புத்தபகவான் மொழிந்தார். அதே விஷயம் புத்தபகவான் மொழிந்திருக்கிறார், ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை. 16 தடவைகள் அவ்வாறு மொழிந்திட்டு புத்தபகவான் மொழிந்தார். அப்போது எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம், 16 தடவைகளில், அதாவது 16 இடங்களில் 3 தடவை, அதாவது 3 மடங்குகளாக, அதாவது 48 தடவைகளில் புத்த பகவான் இதே விஷயம் ஆழ்ந்த தேர்தலுக்கு மொழிந்திருக்கிறார், ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை. மிகவும் நியாயமான முயற்சி புத்த பகவான் உயிரினங்களின் மீது அனுதாபத்துடன் எடுத்திருக்கிறார், ஆனால் அழைப்பு கிடைக்கவில்லை. செய்ய இப்போது ஒன்றும் இல்லை. அதே போல்தான் கஷ்யபெனும் புத்த பகவான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய புத்த பகவானுக்கு முதலில் இந்த கற்ப காலத்தில், இதே கற்பத்தில் உலகில் தோன்றிய புத்த பகவான் தான் கஷ்யபெனும் புத்த பகவான். அந்த புத்த பகவான் உலகில் தோன்றும் போது மனிதர்களுடைய ஆயுள் 20,000. ஆனால் கஷ்யபெனும் புத்த பகவான் 16,000 வருஷங்களின் பரிணாமம் அடைந்தார், அதை விட வாழவில்லை. அதுக்கும் காரணம் இப்படியான ஒரு விஷயமா என்று எனக்கு தெரியாது, சில நேரம் அப்படி இருக்கலாம். ஆனந்த், நான் உங்களுக்கு இவ்வாறு கூறியது அல்லவா, இந்த பிரியமுள்ள அனைத்து விஷயங்களில் இருந்து விலக நேரிடுகிறது, இவை வேறுபாடுகள் இருக்கிறது, வேறு ஒரு இயல்புக்கு இது மாறிவிடும். ஆனந்த், இந்த உருவாகிய அதே போல பிறந்த
அதே போல காரணங்களினால் உருவாகிய அதே போல உடைந்து போகும் இயற்பினை கொண்ட ஏதாவது இருக்குமாயின் அப்படியான ததாகத்தருடைய உடம்பு கூட நாசமாகி போக வேண்டாம் என்று பெற்றுக்கொள்ள முடியாது என்று உலக இயற்பினை பற்றி புத்தகம் மொழிந்தார். எப்படி இருந்தாலும் இதுவும் விஷயங்களினால் உருவாகிய விஷயங்கள். இந்த உடம்புகளும் இந்த உடம்பு உணவுகள் மூலம் உருவாகிய விஷயம். இங்கே பட்டவியாகு தேஜவாயுவினும் 4 வகையான தாதுகள் தான் இருக்கிறது. அதனால் இவை அழியும், அதே போல உடையும் வேறுபடும் நிலையில் கொண்ட விஷயங்கள். இவை வேறுபட வேண்டாம், இதை நாசமாகி போக வேண்டாம் என்று பெற்றுக்கொள்ள முடியாது. அது அப்படித்தான் என்று புத்த பகவான் மொழிந்தார். அது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அந்த விஷயங்கள் அப்படி ஆக வேண்டாம் சொல்லி பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லி மொழிந்தார். அந்த நேரத்தில் புத்த பகவான் ஆனந்த தேரருக்கு கூறினார், ஆனந்த, நீண்ட காலம் போகாமல் ததாகதர் பரிநிப்பானம் அடைவார். இன்றைக்கு 3 மாதங்களுக்கு பிறகு ததாகதர் பரிநிப்பானம் அடைவார் சொல்லி உறுதிமொழியை கோரிவிட்டு ததாகதர் தன்னுடைய ஆயுள் சம்காரத்தினை கைவிட்டார் சொல்லி ஆனந்தமே புத்த பகவான் தான் மொழிந்தார். ததாகதர் ஏதேனும் ஒரு விஷயம் கைவிட்டாராயின், இப்படி பொமிட் செய்தாராயின், அதிலிருந்து நீங்கினாராயின், அதை நீக்கினாராயின், அப்புறப்படுத்தினாராயின், ததாகதர் உயிரின் காரணமாகவும் அவை திரும்பி எடுக்க மாட்டேன் சொல்லி புத்த பகவான் மொழிந்தார். ஒமிட் செய்த விஷயம் திரும்பி எடுக்க மாட்டார் தானே, மனிதர்கள் எடுக்க மாட்டார்கள். அதே போலதான் ததாகதர் என்று மொழிந்தார். அவ்வாறு சொல்லிவிட்டு புத்த பகவான் போவோம் ஆனந்த் கூட்டாகார மண்டபத்துக்கு வைசாலியில் அதிகமாக புத்த பகவான் வாழ்ந்த ஒரு இடம் தான். அங்கே போன பிறகு கூட்டாகார மண்டபத்துக்கு போவோம் என்று அங்கே சென்றார். கூட்டாகார மண்டபத்துக்கு சென்ற புத்த பகவான் ஆனந்த தேரரை அழைத்து, இந்த வைசாலி நகரத்தில் ஏதேனும் அளவிற்கு பிக்குகள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த மண்டபத்துக்கு, அதாவது உபட்டான மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருந்தது, அந்த மண்டபத்துக்கு சேகரியுங்க, கூட செய்யுங்க சொல்லி மொழிந்தார். அப்போது ஆனந்த தேரரும் அந்த நகரத்தில் இருந்த பிக்குகளை அந்த மண்டபத்துக்கு அழைத்து வந்தார். புத்த பகவானிடம் சென்றுவிட்டு, பந்தே, பிக்குமார்கள் 1 கோடி கூடியிருக்கிறார்கள், ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு காலம் அறிவீர்கள் என்றால் இது அதற்கான காலம் என்று காலத்தை அறிவித்தார். அப்போது புத்த பகவான் உபட்டான மண்டபம் என்னும் இடத்துக்கு வருகை தந்துவிட்டு அங்கே அமர்ந்தார். அங்கே அமர்ந்து புத்த பகவான் பிக்குகளை அழைத்தார். இப்ப நேரம் போயிட்டு இருக்குது, அடுத்த விஷயங்கள் அடுத்த நாளில் செய்வோம் தானே. கிழமைகளாக இதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறேன். இப்ப கேள்விகள் இருந்தால் உங்களுடைய மைக்களை அன்மியூட் செய்து அந்த கேள்விகளை கேட்கலாம்.